காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுறது தொடர்பாக கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தைகள் நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அவர் போக தான் போகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு. ஸோ அவர் தமிழ்நாட்டுக்காக கண்டிப்பாக போய் நிறைய விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றத பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காவிரி ஆற்றோட குறுக்க மேகதாது அணையை கட்டணும் அப்படின்னு கர்நாடக அரசு ரொம்ப காலமாகவே முயற்சி செய்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு எதிர்ப்பும் தெரிவித்துட்ருக்காங்க. ஸோ இந்த 2 மாநிலங்களுக்குமே நடக்கக்கூடிய அந்த நதிநீர் பிரச்சனையானது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இன்னுமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டாலுமே கூட ஒருபோதுமே அந்த ஆணையத்தினுடைய உத்தரவை கர்நாடக அரசு மதிப்பதே கிடையாதுங்க. தமிழகத்தை ஏமாற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்க குறியாகவும் இருக்காங்க. இந்த மேகதாது அப்படிங்கிறது முதல்வர் டி.சி. சிவகுமாரனுடைய சட்டசபை தொகுதிக்குட்பட்டது. அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி அணைக்கான கட்டுமான பணிகளை தொடங்க அவர் இப்போ தயாராக இருக்கிறாரு. அதனால் மேகதாதுவில் அணை கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவிரியில் இருக்கக்கூடிய நீர்வரத்து குறைஞ்சி போயிடும். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு மட்டும் இந்த பாதிப்பு ஏற்படாதுங்க. இந்த நீர் பாதிப்பு அப்படின்றது கர்நாடகாவுக்குமே பாதிப்பை தரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் இந்த நடப்பாண்டில் தமிழகத்துக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்காமல் இன்னுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பல குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் கிடைக்காம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறக்கப்படலை அப்படின்னா அதே நிலை தொடர்ந்தால் சம்பா சாகுபடி செய்ய முடியாமல் போயிடும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்படுது. கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க பாணியில் முதல்வர் விஜயும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னாவே அது விவசாயம் தாங்க. அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கிடைக்காம செய்யும் பொழுது விவசாயிகள் எப்படி சாகுபடி செய்ய முடியும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க எப்படி காப்பாற்றிக்க முடியும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் எழுப்பிட்டுருக்கு. ஸோ இதுக்காக விவசாய சங்கங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் காவிரி பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடக முதல்வரை சந்திக்க முதல்வர் விஜய் அலுவலகத்தில் இருந்து ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்தித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி டி.கே. சிவகுமார் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பதில் கடிதமும் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் பேச தான் போகிறாரு. அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பேட்டியளித்த தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கர்நாடக முதல்வரை சந்திக்க முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூர் போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு திமுக, அதிமுக மட்டும் இல்லாமல் தாவேக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துட்ருக்காங்க. ஏன்னா கர்நாடக விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் விஜய் கர்நாடகா போகிறது அப்படின்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் எதுக்காக அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளானது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது திமுக, அதிமுக மட்டும் இல்லைங்க, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுமே இதுக்கு விமர்சனங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தாங்க தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வினோத்கிட்ட இந்த எதிர்ப்பு குறித்தும் முதல்வருடைய பயணம் குறித்தும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் முதல்வருடைய பெங்களூர் பயணம் குறித்து கட்சி தலைமை அறிவிக்கும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா முதல்வருடைய பயணம் திட்டம் குறித்து அந்த முதல்வர் அலுவலகம் தான் முடிவு செய்யணும், அவங்க தான் பதில் சொல்லணும். அது எப்படி கட்சி தலைமை அறிவிக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இவருடைய இந்த பதிலால் முதல்வர் விஜய் பெங்களூர் செல்வதில் ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் தான் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவிரி நீர் உரிமையும் தமிழகத்தினுடைய வாழ்வுரிமையும் கண்டிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது யாராலும் எதுவும் பண்ண முடியாது, அவங்க கண்டிப்பாக மீட்டெடுப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுக ஸ்டாலின் அவர்கள் காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை குறித்த பிரச்சனை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பல கேள்விகளை எழுப்புறது கண்டிப்பாக நல்லதில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்
மாநிலத்தினுடைய குடிநீர் பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பூர்வ நீர் உரிமை இவை எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசு தொடர்பா மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 27/5/2026 அன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து காவிரி நீர் பகிர்வு தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பகிர்வா கர்நாடக அரசினுடைய மேகதாது அணை திட்டம் பற்றி எல்லா விஷயங்களையும் வந்து பேசிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு நாளோடைய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் முழுமையாக வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும், மேகதாது அணை திட்டத்திற்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கக்கூடாது அப்படின்னும் பிரதமர்கிட்ட வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காருங்க. ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 19/6/2026 அன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவான கடிதம் ஒன்றையும் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்திலையும் அவர் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான பூமி பூஜையை வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த இறுதி தீர்ப்பிற்கு முற்றிலும் புறம்பான விஷயங்களை அவங்க வந்து செய்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டியிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய இணைய ஆற்றுப்படுகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாருமே வந்து ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு எந்த விதமான அனுமதியும் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னும் அவர் வந்து ரொம்ப வந்து கண்டிஷனாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பிரதமர்கிட்ட தான் இந்த மாதிரி வேண்டுகோள்கள் எல்லாம் வந்து வச்சுருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நீர்வளத்துறை, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டங்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கே உரிய நீரை உரிய காலத்தில் திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதையும், கர்நாடக அரசினுடைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும் அவர் வந்து தொடர்ந்து பதிவு செய்துட்டே தாங்க இருக்கார். ஒரு நாட்டினுடைய சட்டப்பூர்வ நீர் உரிமை பாதுகாப்பதற்காக சட்ட ரீதியாகவும், நிர்வாக ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் எல்லா நடவடிக்கைகளுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும், இந்த காவிரி நீர் உரிமை அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமை. அதுவும் குறிப்பாக டெல்டா விவசாயிகளுடைய எதிர்காலம், மாநிலத்தினுடைய நீராதார பாதுகாப்போடு தொடர்புடைய அடிப்படை உரிமை பிரச்சனை. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து இப்போ செயல்பட்டுருக்காங்க. ஸோ காவிரி உரிமை அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமை அப்படின்றத எல்லாருமே வந்து நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி தான் தாவேகா அரசு செயல்பட்டுருக்கு. விஜயினுடைய தலைமையிலான அரசு எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமே வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா வழிமுறைகளையுமே தொடர்ந்து வந்து முன்னெடுக்கும் இந்த அரசு. கண்டிப்பாக காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகளை வந்து மீட்டெடுப்போம், காப்போம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. தமிழகத்தினுடைய காவிரி டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படின்னு தாவேகாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு நல்ல ஒரு முடிவை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.